ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். போன வாரம் நீதானே என் பொன் வசந்தம்ல எபிசோட் 7 கேட்டீங்க. மலைக்கு ஒதுங்கறக்காக ஒரு ஆளே இல்லாத பஸ் ஸ்டாப்பில் இருந்த நம்மளோட சத்யாவும் வசந்தும் நிறைய அழகான விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க, நிறைய அழகான மொமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. எல்லாமே பியூட்டிஃபுல்லாக போகுது. பட் திடீர்னு நம்மளோட சத்யா அவங்களோட அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் யாருமே எதிர்பாராத விதமாக நம்மளோட வசந்த் சத்யாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சத்யா எதிர்பாராத மாதிரி தன்னோட அம்மா கூட ஃபோனில் பேச வச்சிடுறாரு வசந்த். அண்ட் சத்யா அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அண்ட் சத்யாவும் வசந்தும் இப்போது ஒரு டைட் ஹக் பண்ணி நெஞ்சோட நெஞ்சு கலந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அந்த ஃபோன் பூத்தில். ஸோ சத்யாவுக்கும் வசந்துக்கும் நடுவில் இன்னும் என்னென்ன அழகான விஷயங்கள் நடக்க போகுது, அண்ட் இந்த கதையில் இன்னும் என்னென்ன மேஜிக்கலான விஷயங்கள் நடக்க போகுது. எபிசோட் 8க்குள்ளே போவோமா? சத்யபிரியா, நீங்கள் ரெடியா? 3, 2 and 1 ஆக்ஷன். பட் கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன நோட்டுங்க. நீதானே என் பொன் வசந்தம் என்னோட 5வது கதை அண்ட் 4வது லவ் ஸ்டோரி தான். இது என்னோட முதல் ஸ்டோரி இல்லை. நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் லவ் ஸ்டோரிஸ்லாம் இன்னும் கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. என்மேல் விழுந்த மலைத்துளியே, இணை மாற்றம் காதலே, என்னோட நீ இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு 3 அழகான லவ் ஸ்டோரிஸ் வித் பியூட்டிஃபுல் கேரக்டர்ஸ் அண்ட் செம்ம க்யூட்டான மூமெண்ட்ஸ் எல்லாம் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் 2018 இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வரைக்கும் என்னோடய ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் பாட்காஸ்ட்ஸ்லாம் கேட்காதவங்க கண்டிப்பாக கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் வாங்க இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போவோம். நீங்கள் உங்கள் அம்மாவை தவிர யாரையுமே ஹக் பண்ணதில்லை, வாழ்க்கையில் எந்த ஒரு பையனையும் ஹக் பண்ணதில்லை, அண்ட் வாழ்க்கையிலே யாரையும் இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணதில்லை. அப்படியே வசந்தை விடாமல் அந்த டெலிஃபோன் பூத்தில் ஹக் பண்ணிகிட்டே இருக்கீங்க ரொம்ப நேரமாக. அண்ட் வசந்தம் திருப்பி உங்களை ஜென்டலாக ஹக் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது, இன்னும் கொஞ்சம் ஒரு ஷூரிட்டி கொடுக்குது அவர் உங்களை தப்பாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு. கையே எடுக்க மனசு இல்லாமல், அவரோட தோல்லேருந்து அவரோட நெஞ்சிலிருந்து உங்களோட தலையை எடுக்க மனசு இல்லாமல் அப்படியே சாஞ்சிட்டே இருக்கீங்க. அப்படியே அவரோட ஹார்ட் பீட்டை உணர்ந்துகிட்டே இருக்கீங்க. அண்ட் அந்த நிமிஷம் உலகத்துலேயே உங்களோட ஃபேவரட்டான மியூசிக் வசந்தோட ஹார்ட் பீட் தான். அண்ட் எப்பவும் போல் உங்களோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கிட்ட வசந்த் உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாரு, உங்களுக்கு டைமும் கொடுக்குறாரு, உங்களை ரஷ் பண்ணல. அண்ட் உங்களை அன்பாக அவரும் அரவணைச்சிக்கிறாரு. அண்ட் ஒரு 2-3 நிமிஷம் டைட் ஹக்குக்கு அப்புறம் லைட்டாக உங்களுக்கு வேர்த்து போனதுக்கப்புறம் வசந்த் வர வழி இல்லாமல் அவரோட கைகளை விளக்கிட்டு உங்ககிட்ட கேட்குறாரு, என்ன சத்யா, வெளியே போகலாமா, என்னை நீங்கள் கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விடுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அண்ட் ஒரு வழியாக பெரிய மனசே இல்லாமல், விட மனசே இல்லாமல் இறுகப்பற்றி இருந்த வசந்தோட கைகளையும் ஈருயிர் ஓருடலாக இருந்த நீங்கள் 2 பேரும் இப்போது பிரிஞ்சு அந்த ஃபோன் பூத்துலேருந்து வெளில வரீங்க. மெதுவாக ரொம்ப ஜென்டலாக வெளியே வரீங்க. அண்ட் வானத்தை பார்க்குறீங்க. கையில் மழைத்துளி உழுதுதான்னு நீங்கள் நோட் பண்ணுறீங்க வெளியே வந்த உடனே. பட் வானம் ரொம்ப கிளியராக இருக்குது, மழை நல்லா விட்டுருச்சு. அண்ட் மணி சுமார் 7-7:15 போல் இருக்குது. அண்ட் உங்களுக்கு என்ன தான் இவ்வளோ ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருந்தாலும், என்ன தான் வசந்த் கூட இவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும், ஐயோயோ மழை விட்டுருச்சே, ஐயோயோ இந்த மனுஷன் அடுத்து போய் வண்டி எடுத்துருவானே, ஐயோயோ ஹாஸ்டலில் விட்டுருவானே, அப்புறம் காணாமல் போயிடுவானே அப்படின்னு தான் உங்களுக்கு தோணுது. அப்படின்னு தான் உங்களுக்கு பயம் வருது. விட்டால் நீங்கள் நாள் ஃபுல்லாக, இந்த வாரம் ஃபுல்லாக, வருஷம் ஃபுல்லாக கூட வசந்த் கூடயே இருப்பீங்க போல். அப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள். அண்ட் மெதுவாக நீங்களும் வசந்தும் திரும்பி உங்களோட பஸ் ஸ்டாப்பை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறீங்க, உங்களோட பைக்கை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் கேஷுவலாக வசந்த் பேசுகிறாரு, என்ன சத்யா, ஹாப்பியா அப்படின்னு கேட்குறாரு. என்ன கேள்வி இது வசந்த், என்ன கேள்வி? வாழ்க்கையில் நான் இவ்வளோ சந்தோஷமாக இருந்ததே இல்லை. எனக்கும் நான் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஐ ரியலி மீன் இட் வசந்த், ஐ ரியலி மீன் இட் அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் உங்களோட கண்களில் அவ்வளோ உண்மை ரெஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் வசந்த் உங்கள் கண்களை பார்த்து கதைக்கிறாரு. புரியுது சத்யா, புரியுது, ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட், நானும் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு வசந்த். பாரா, நைஸ் டு ஹியர் வசந்த், வெரி நைஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட்
நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் மேலே கேட்குறீங்க. அட நல்லா இருந்துச்சுல்ல இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம், உங்களை சர்ப்ரைஸ் பண்ணது, உங்களை சந்தோஷப்படுத்தினது, அந்த க்யூட்டான ஹக்கு, இந்த ரெயின் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு சின்ன சின்ன மூமெண்ட்ஸும் பிடிக்கும் சத்யா. பட் அதுலேயே நான் வாழ்ந்துட மாட்டேன். டக்குன்னு அதுலேருந்து வெளில வந்துடுவேன். நான் பாட்டு கேஷுவலாக ஜாலியாக இருப்பேன். அவ்வளோதான். சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட சிக்னேச்சர் டைலாகை வசந்த் பேசுகிறாரு. புரியுது பாஸ், புரியுது, பயங்கரம் தான் நீங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ரெண்டு பேரும் அழகான கான்வர்சேஷன்ஸ் மேக் பண்ணுறீங்க. நிறைய அழகான விஷயங்கள் பேசுகிறீங்க, நிறைய அழகான விஷயங்கள் கதைக்கிறீங்க. அப்படியே மெதுவாக நடந்துகிட்டே பேசுகிறீங்க. வானத்தில் பார்க்கும்போது ஒரு அழகான பிறை நிலா மேகத்துக்கு நடுவுலேருந்து எட்டி பார்க்குது. அங்கங்கே நட்சத்திரங்கள் விண்மீன்கள் மாதிரி சிதறி கிடக்கு. அப்படியே நைட்டுக்கான குளிர்ந்த காற்று வீசுது. இப்போதான் மழை பெஞ்சனால மரங்கள்லேருந்து நீர்த்துளிகள்லாம் உதிருது. சில பூக்கள்லாம் உதிருது. அந்த பூக்கள்லாம் உங்களையும் வசந்தையும் வரவேற்கிறதுக்காக உதிர்ந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அண்ட் உங்களுக்கு பக்கத்தில் உங்களோட வசந்த் இருக்கார். அப்படியே பிளிஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த மூமெண்ட்டு. அண்ட் வசந்த் உங்களுக்கு ரைட் சைடில் நடந்து வந்துட்டுருக்காரு. அண்ட் நீங்கள் வசந்தை நோட்டீஸ் பண்ணால் உங்களுக்கும் அவருக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குது. ஓ மை காட், இது என்ன இவ்வளோ பெரிய கேப்பு, இப்படிலாம் இருக்கக்கூடாதே, தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணும்னே வசந்த் கிட்ட நெருங்கி நடக்கிறீங்க. வசந்தோட தோளோட தோல் உரசி நடக்கிறீங்க. பட் இதில் ஒரு துளி கூட காமம் இல்லை, ஃபுல்லாக காதல் மட்டும்தான் இருக்குது. அண்ட் நீங்கள் ஒட்டி நடக்கிறத பார்த்து வசந்த் எதுவும் அப்ரப்டாக ரியாக்ட் பண்ணல, எதுவும் வியர்டாக எதுவும் பண்ணல. அவர் பாட்டு கேஷுவலாக நடந்து வராரு. உங்களோட ஆசைகளை, உங்களோட குட்டி குட்டி ஆசைகளை எப்போவுமே அவர் ரெஸ்பெக்ட் தான் பண்ணுறாரு. அண்ட் தோள்கள் உரசின நேரம் போயிட்டு இப்போ உங்களோட கைகள் உரச ஆரம்பிக்குது, உங்களோட விரல்கள் உரச ஆரம்பிக்குது. அப்படியே அவரோட விரலோட உஷ்ணம் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவரோட விரலில் இருக்க அந்த ரோமங்கள்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் என்ன நினச்சிங்களோ தெரியல, என்ன தைரியம் வந்துச்சோ தெரியல, மறுபடியும் டக்குன்னு வசந்தோட கைகளை பிடிச்சிக்கிறீங்க. அவரோட விரல் கூட்டுக்குள்ளே உங்களோட விரல்களை விட்டுடுறீங்க. அண்ட் வசந்தும் உங்களோட கைகளை ஃபர்மாக ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. அந்த இரவு வேளையில் அப்படியே செம்ம ஃபீலாக இருக்குது உங்களுக்கு, உங்களோட க்ரஷ் கூட இதெல்லாம் பண்ணுறதுக்கு. அண்ட் அப்படியே கை கோர்த்துட்டே ஒரு ஃபியூ மினிட்ஸ் நடக்கிறீங்க. ஒரு 5-10 மினிட்ஸ் போகுது. ரொம்ப அழகாக ஜெல்லாகிறீங்க நீங்களும் வசந்தும். அப்படியே மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரியே இருக்கீங்க. உங்களோட குழந்தைத்தனம், உங்களோட சுட்டித்தனம், அவரோட ஜோவியல்னஸ், அவரோட கேஷுவல்னஸ், எல்லாத்தையும் சீரியஸாக பார்க்குற நீங்கள், எல்லாத்தையும் லைட்டாக ஜாலியாக பார்க்குற அவர்கிட்ட நிறைய உரிமை எடுத்துக்கிற நீங்கள், உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்குற வசந்த் அவ்வளோ பிடிச்ச நீங்கள், உங்களுக்காக அவ்வளோ பிடிச்ச விஷயங்கள் பண்ணுற வசந்த். அப்படியே ஒரு காயினோட 2 சைட்ஸ் மாதிரி நீங்கள் இருக்கீங்க. அண்ட் நடந்து போயிட்டு இருக்கும் போதே திடீர்னு பார்த்தா உங்கள் கண்ணு முன்னாடி அந்த பஸ் ஸ்டாப் வந்துருச்சு. உங்களோட பைக்கும் கிட்ட வந்துருச்சு. இன்னொரு 200 மீட்டர் 250 மீட்டர் தான் இருக்கும் போல். ஐயோ, இந்த நல்ல மூமெண்ட்ஸ்லாம் முடிய போகுதா, இந்த அழகான மூமெண்ட்ஸ்லாம் முடிய போகுதா, இந்த பையன் மறுபடியும் காலேஜ் கூப்பிட்டு போயிடுவானே, போய் ஹாஸ்டலில் விட்டுட்டு மாயமாக மறைஞ்சிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அவங்களுக்கு தோணுது. ஸோ வேணும்னே மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறீங்க. வசந்த் கூட இருக்க அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் இழுக்கணும், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும், இன்னொரு 1 மினிட் இருக்கணும், இன்னொரு 2 மினிட்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு வேணும்னே மெதுவாக நடக்கிறீங்க. பஸ் ஸ்டாப் கிட்ட வர என்னாச்சு சத்யா, கால் இது வலிக்குதா அப்படின்னு வசந்த் கேட்குறாரு. இல்லை வசந்த், மழை பெஞ்சிருக்குல்ல, அதான் நான் கொஞ்சம் பார்த்து மெதுவாக நடக்கிறேன் ரோட்டில், வேற ஒன்றும் இல்லை, நம்ம மெதுவாகவே போகலாம், ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னு நடிக்கிறீங்க. ஓகேம்மா, நோ ப்ராப்ளம் அப்படின்னு அவரும் மெதுவாக நடக்கிறாரு. பட் வசந்த் டாலாக இருக்கனால அவருக்கு மெதுவாக நடந்தால் கூட அவரோட ஸ்டெப்ஸு ரொம்ப லாங்காக இருக்குது. அண்ட் அவரோட கை கோர்த்துருக்கனால நீங்களும் வேகமாக தான் நடந்துறாங்க வேண்டிய சுச்சுவேஷன். அண்ட் நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஒரு 1 or 2 மினிட்ஸுக்கு மேலே உங்களால் கடத்த முடியல. வசந்த் ஒரு வழியாக அவரோட பைக்கு கிட்ட வந்துட்டாரு. நீங்களும் சோகமாக உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன சோகத்தோட அதே பைக்கு கிட்ட வந்துட்டீங்க. அண்ட் வசந்த் பைக்கில் ஏறி உட்காந்து கீ போட்டுடுறாரு. அண்ட் நீங்களும் வசந்த் பின்னாடி ஏறி உட்காந்துடுறீங்க. அண்ட் உங்ககிட்ட திரும்பி எப்பவும் கேட்குற அதே டைலாக கேட்குறாரு. என்ன செலிப்ரிட்டி மேடம், ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. சாரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க வேணும்னே.
இல்லைப்பா நம்மளோட ரைடை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு வசந்த். ஓ எஸ், தாராளமாக ஆரம்பிக்கலாமே, போங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் வசந்த் கேஷுவலாக பைக்கோட கிக்கரை உதைக்கிறாரு. பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த பைக்கோட கிக்கரை உதைக்கிறாரு. எப்போவுமே சிங்கிள் கிக்கில் ஸ்டார்ட் ஆகிடும், பட் இந்த டைம் ஒரு 2-3 டைம் கிக் பண்ணுறாரு, பைக் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. என்னடா அது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. வசந்த் மறுபடியும் ட்ரை பண்ணுறாரு. 2-3 டைம் கிக் பண்ணுறாரு, பயங்கரமாக ஃபோர்ஸாக கிக் பண்ணுறாரு, பைக்கோட சோக்கெல்லாம் ப்ரெஸ் பண்ணுறாரு, பட் இருந்தாலும் பைக் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. சத்யா டோன்ட் மைண்ட், ஒரு 2 மினிட்ஸ் இறங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை ஸ்டாண்டு போட்டு மறுபடியும் கிக் பண்ண ட்ரை பண்ணுறாரு, பட் பைக் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. அண்ட் நீங்கள் மேலே வானத்தை பார்க்குறீங்க. டே யூனிவர்ஸ், எனக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சுருக்கியா, டோன்ட் கிவ் மீ ஹோப்டா அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் வசந்த் மேலே பேசுகிறாரு. அச்சோ சத்யா, என் பைக் கொஞ்சம் பழைய பைக் தான், ஹாஸ்டலில் சும்மா செகண்ட் ஹேண்டுக்கு தான் வாங்கி வச்சுருந்தேன். இது வந்து மழையில் ரொம்ப நேரம் நனைஞ்சா கூட ஸ்டார்ட் ஆகாது. இப்போ மெக்கானிக் ஷெட்டுக்கு தான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இப்போ லேட் ஆகுது. இஃப் யூ டோன்ட் மைண்ட், அப்படியே ரிமைனிங் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் நம்ம ஹாஸ்டலுக்கு. பைக்கை தள்ளிகிட்டே நடந்து போயிடலாமா? உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. அண்ட் ஒரு செகண்ட் நீங்கள் மனசுக்குள்ளேயே யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணிவிட்டு, எது ப்ராப்ளம் இல்லையே வா, நான்லாம் பாய்சன் கிடைச்சாலே பாயாசம் மாதிரி சாப்பிடுவேன், பாயாசமே கிடச்சிருக்கு, சும்மா விடுவேனா அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வசந்த், நம்ம பொறுமையாக நடந்து போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. உள்ளுக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷம். ஏதோ அந்த ஈவினிங் டக்குன்னு முடிய போகுதுன்னு நினச்சிங்க, பட் இது யூனிவர்ஸ் பண்ண மேஜிக்கா, முருகர் சாமி பண்ண மேஜிக்கா, இல்லை கோஇன்சிடென்ட்லாம் நடந்த விஷயமானு கூட தெரியல, பட் ஏதோ நல்லது உங்களுக்கு நடக்குது. அண்ட் அந்த பெரிய ராயல் என்ஃபீல்ட் பைக்கை வசந்த் தள்ள முடியாமல் தள்ளிட்டு வராரு. நீங்கள் அவர் பக்கத்தில் ஜாலியாக ஒரு குழந்தை மாதிரி கேஷுவலாக நடந்து வரீங்க, உங்களோட புக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வரீங்க. அண்ட் இன்னொரு அழகான ஒரு குட்டி பயணத்துக்குள்ள ஒரு பயணம் தொடங்குது. ஒரு ஈவினிங் வாக் உங்கள் வசந்த் கூட, அதுவும் இந்த டைம் அவர் பைக்கை தள்ளிட்டு வராரு. அந்த நிலா வெளிச்சத்தில், மேக கூட்டங்களுக்கு நடுவில், ஜொலிக்கிற அந்த நட்சத்திரங்களுக்கு நடுவில், அப்படியே மழை பெஞ்சு ஈரமாக இருக்க அந்த சாலையில் ரொம்ப அழகாக இருக்குது அந்த மொமெண்ட்ஸும். அண்ட் நீங்கள் வசந்த்துக்கு மனசார ஒரு தேங்க்யூ சொல்கிறீங்க. தேங்க்யூ வசந்த் அப்படின்னு டக்குன்னு உளறிடுறீங்க. அட லூசு சத்யா, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு உங்கள் மனசாட்சி உங்களை திட்டுது. என்னது தேங்க்யூவா, எதுக்கு சத்யா அப்படின்னு வசந்த் கேட்குறாரு. வசந்த் எப்பவும் போல் சாலையோட வலது பக்கமும் நீங்கள் அவருக்கு இடது பக்கமும் மெதுவாக நடந்து போயிட்டுருக்கீங்க, சாலையோட ஓரமாக நடந்து போயிட்டுருக்கீங்க. அண்ட் நீங்கள் பதில் சொல்கிறீங்க. எல்லாத்துக்கும் தான் வசந்த், எல்லாத்துக்கும் தான். எனக்கெல்லாம் வாழ்க்கையில் யாருமே சின்ன சர்ப்ரைஸ் கூட பண்ணதில்லை. என் பர்த்டே கூட கேக் வெட்டினதில்லை சின்ன வயசுலேருந்து. நான் நிறையா நாள் அவ்வளோ அழுதுருக்கேன், அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் கூட போயிருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் நான் யார்கிட்டையுமே சொன்னது கூட கிடையாது. ஆனால் உங்ககிட்ட சொல்கிறேன், என்னையும் ஒருத்தங்க சிரிக்க வைக்கிறாங்க, என்னையும் ஒருத்தங்க சந்தோஷப்படுத்துகிறாங்க, எனக்காக ஒருத்தங்க இவ்வளோ பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வசந்த், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதோட பெரிய ஒரு கிஃப்ட் எனக்கு லைஃப்பில் கிடைக்குமா, இதோட பியூட்டிஃபுல்லான ஒரு டே எனக்கு லைஃப்பில் அமையுமான்னு எனக்கு சொல்ல தெரியல. சாரி வசந்த், நான் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன், பட் நான் கரெக்டாக பேசுனான்னு தெரியல. பட் சொல்ல வந்த விஷயம் இதுதான் வசந்த். தேங்க்யூ 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 ஃபார் எவ்ரிதிங் வசந்த் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் ஒரு அருவி மாதிரி கொட்டுறீங்க. அண்ட் வசந்த் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு, இட்ஸ் ஓகே சத்யா, சில், ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட பாணியிலேயே பதில் சொல்கிறாரு. அண்ட் நீங்கள் மேலே பேசுகிறீங்க. நீங்கள் ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா இல்லை சொல்லணுமா வசந்த்? நானே தான் நிறையா பேசுகிறேன், உங்களுக்கு ஏதாவது பேசணும் சொல்லணுன்னா கூட சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம், நான் ஜாலியாக கேட்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே வசந்த் கூட இருக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்க குழந்தைத்தனம் வெளியே வருது. அப்பப்போ உங்களையே அறியாமல் ஒரு குழந்தை மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. அண்ட் வசந்த் மேலே பேசுகிறாரு. ஆமாம் சத்யா, ஒன்று சொல்லணும், ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நான் இதை ஒரு நேற்றுலேருந்தே உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் நினச்சிட்ருக்கேன், நேற்றுலேருந்தே சொல்லணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியலையே அப்படின்னு அவர் சொல்கிறாரு.
எது முக்கியமான விஷயம் நேத்துல இருந்தா அதுவும் நான் எப்படி எடுத்துப்பேன்னு தெரியலையா. கடவுளே, இந்த மனுஷன் என்ன சொல்ல போகிறான், எதுவும் நெகட்டிவாக சொல்லிடக்கூடாதுப்பா அப்படின்னு தோணுது உங்களுக்கு. சொல்லுங்கள் வசந்த், நான் அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன் அப்படின்னு வெளியே சொன்னாலும் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு டப்பா டான்ஸ் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது, பேஸ்மெண்ட்டு செம்ம வீக்காக இருக்குது. சொல்கிறேன் சத்யா, அதுவும் லவ் பற்றி தான் அது. அந்த டாபிக் பற்றி பேசலாம் தானே, நீங்கள் ஒன்றும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டீங்கல்ல அப்படின்னு மேலே கேட்குறாரு. உங்களை செம்ம நர்வஸாக ஃபீல் பண்ண வைக்கிறாரு. உங்களுக்கு அப்படியே லைட்டாக ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது, கை கால்லாம் உதறுது, வயிறு என்னமோ பண்ணுது, தலை என்னமோ பண்ணுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வசந்த், நீங்கள் ஃப்ரீயாக சொல்லுங்கள், நான் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன் வசந்த் அப்படின்னு உளர்றீங்க, திக்குறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுகிறீங்க. வசந்த் என்ன சொல்ல போகிறாரு, அதுவும் லவ்வை பற்றி அப்படின்னு சொல்கிறாரு. நேற்றுலேருந்துன்னு வேற சொல்லியிருக்காரு. என்ன சொல்ல போகிறாருன்னு சொல்லிட்டு ஆர்வமாக அவரோட இதழ்களையே பார்க்குறீங்க. அண்ட் வசந்த் என்ன சொன்னார் அப்படின்னா, டியர் மக்களே, இந்த எபிசோடு இதோட முடியுது. வசந்த் என்ன சொல்கிறாருங்கிறது அடுத்த எபிசோடில் நீங்கள் கேட்பீங்களா, சரியா? ஸோ கதை எப்படி இருந்துச்சு, வசந்த்துக்கும் சத்யாவுக்கும் நடுவில் இருந்த அந்த அழகான மூமெண்ட்ஸ், க்யூட்டான மூமெண்ட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸ்லேயோ இல்லை எனக்கு மெசேஜோ மெயிலோ பண்ணி சொல்லுங்கள், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு ஸ்டேட்டஸ் போடுங்க, இன்னும் கொஞ்சம் பேருக்கு இது ரீச் ஆனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் இன்னும் 3 அழகான லவ் ஸ்டோரிஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபேசினேட்டிங்காக இருக்கும், ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்கும். அந்த கதைகளுக்கான லிங்க்லாம் வந்துட்டு இந்த எபிசோடோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த எபிசோடு வர வரைக்கும் அந்த லவ் ஸ்டோரிஸ் கேட்டுட்ருங்க. அதோட ஃபீட்பேக் கூட நீங்கள் எனக்கு சொல்லலாம். அண்ட் மறக்காமல் நீங்கள் லிசன் பண்ணிட்டுருக்க ஆப்பில் இதயத்தின் குரலை ஃபாலோ பண்ணி அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோடு வந்த உடனே வசந்த் என்ன சொல்ல வந்தாருன்னு உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும், நோட்டிஃபிகேஷன் வந்துடும், ஓகேவா? ஸோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வசந்தோட அந்த கேள்வியோடு நம்ம சந்திப்போம். இது நவீன் விக்னேஸ்வரன் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000.